வணக்கம். இந்த பதிவுல கோழி பண்ணையில உபயோகப்படுத்துற ஆழ்கூளத்தை எப்படி முறையா பராமரிக்கணும், அதனுடைய அவசியத்தை பத்தி பார்க்கலாம். ஆழ்கூளம் டீப் லிட்டர் அப்படின்னா என்ன? அதனுடைய உபயோகம், பரவலா உபயோகிக்கிற ஆழ்கூளம், அதை பராமரிக்கிறது, அதை மீண்டும் உபயோகிக்கலாமா பத்தி பார்க்கலாம். ஆழ்கூளம் டீப் லிட்டர் எப்படி பேர் வந்ததுன்னா, பழைய காலத்துல கோழிகளை கூளத்தின் மேலதான் வளர்த்தாங்க. அது மாசக்கணக்குல, ஏன் வருஷக்கணக்குல வளர வளர மேலும் மேலும் புது கூளத்தை போட்டு மாதக்கணக்குல, வருட கணக்குல வளர்த்தாங்க. இதனால கூளமும் கோழி எச்சமும் சேர்ந்து அதனுடைய உயரம் 1 அடியிலிருந்து 2 அடி ஆழத்திற்கு இருந்தது. இதனால அதுக்கு ஆழ்கூளம் அப்படின்னு பெயரிட்டாங்க. இதனுடைய உபயோகம் என்ன? ஆழ்கூளம் கோழிகள் வளரும் போது அது போடுற எச்சம், அதுல கிட்டத்தட்ட 80% ஈரம்தான் எச்சத்துல. அதை உரியணும், சீக்கிரம் உரியணும், சீக்கிரமா உலரணும். எச்சத்தோட கலந்த பிற்பாடு அந்த கூளம் மக்கி உரமாகணும். இது போறதுனால கோழிகளுக்கு காலுக்கு எதமா இருக்கும், தரையில அப்படியே இருக்கிறத விட சுலபமா அடிக்கடி கிளறி விடுறதுக்கு ஏதுவானதா இருக்கணும், விலை குறைவா இருக்கணும். பெரும்பாலான கோழி பண்ணையாளர்கள் தரையில வளர்க்கும் போது நெல் உமியத்தான் ஆழ்குளமா உபயோகப்படுத்துவாங்க. கூடுதலா சில பேர் நிலக்கடலை தோல், மரத்தூள், சிறிய மர உதிரிகள், மரங்களை இழைக்கும் போது செதில் செதிலா வரும், அது இதுல ஏதாவது ஒண்ணு உபயோகிக்கலாம். புரூடர் அமைப்புல தரையில 3 அங்குல உயரத்துக்கு ஆழ்குளத்தை இட்டு சமமா பரப்பி அதன் மேல் 2 ஷீட் பேப்பர் பரப்பி வளர்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி 4-5 நாட்களுக்கு பிறகு இளங்குஞ்சுகளை பேப்பர்ல எடுத்துட்டு ஆழ்குளத்து மேலேயே வளர்ப்போம். இப்ப கூட ஆழ்குளம் ஈரமாகும், குறிப்பா தீவனத்தட்டை சுத்தியும் தண்ணி தட்டை சுத்தியும். ஏன்னா அங்கதான் அதிக நேரம் இருக்கும். அந்த மாதிரி ஈரமாகும் போதெல்லாம் கிளறி விடணும். தேவைப்பட்ட ப்ரூடர் அமைப்புல கூட புதுசா கொஞ்சம் ஆழ்கூளம் போட்டு கிளறி விடணும். ஈரம் இல்லாம பார்த்துக்கணும், அதான் தேவை. 10-12 நாட்களுக்கு பிறகு ப்ரூடர்ல இருந்து குஞ்சுகளை எடுத்து அதே அறையிலோ அல்லது பக்கத்து அறையிலையோ அதே கூளத்தையும் கூடுதலா இன்னும் கூளம் போட்டு பரப்பி தீவனத்தட்டு தண்ணி தட்டு வச்சு அதுல கோழிகளை விட்டு பராமரிக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஆழ்குளத்து மேல தீவனத்தட்டு தண்ணி தட்டு வச்சு பராமரிப்போம். ஈரமாகும் போதெல்லாம் கிளறி விடணும். ஈரமாகும் போதுதான் அப்படின்னு கிடையாது, தினமும் 2 வேளை ரொட்டீனா தினசரி வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளறி விடணும். அதான் ரொம்ப நல்லது. ஆழ்கூளம் உலர்ந்து ஈரமாகாம இருக்கிற பட்சத்துல அதனால எந்த பிரச்சனையும் வராது. கோழிகள் ஆரோக்கியமா வளரும். இந்த மாதிரி வளர வளர தேவைப்பட்டா கூடுதலா போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆழ்கூளம் ஈரமானா என்ன பிரச்சனை? இரத்த கழிச்சல் நோய், ரொம்ப கொடிய நோய் இது. ஓருண்ணி பாதிச்ச கோழிகள்ல இருந்து எச்சத்தின் மூலியமா அதனுடைய முட்டை கூளத்துல ஆழ்குளத்துல கலக்கும். தீவனம் தண்ணி கண்டாமினேட் ஆகி அதுலயும் கலக்கும். ஆரோக்கியமான கோழிகள் இயற்கையிலேயே ஆழ்குளத்தை கொத்துற பழக்கம் உண்டு. அப்படி கொத்தும் போதும் தீவனம் தண்ணி கண்டாமினேட் ஆனது சாப்பிடும் போதும் அது குடல்ல போய் அந்த முட்டை பல மாற்றங்களை அடைஞ்சு மறுபடியும் பாதிக்கும் ஆரோக்கியமான கோழிகளை. இது குடல் திசுக்களை அரிச்சு வளரும், பல்கி பெருகும். இதனால இரத்த கசிவு வரும் குடல்ல. இந்த இரத்த கசிவு குடல் இருக்கிற எச்சத்தோட கலந்து இரத்த கழிச்சலா வெளியேறும். இதனாலதான் இதுக்கு பேரு இரத்த கழிச்சல். இந்த மாதிரி பாதிச்ச கோழி இரத்த கழிச்சல் இருக்கும். மத்தியில பார்க்கறது ஆரோக்கியமான கோழியோட குடல், சிறுகுடல், பெருகுடல்.
இடது பக்கம் மேல இருக்கிறது உடலினுடைய பின்பகுதி. சீக்கான்னு சொல்லுவோம். 2 இருக்கும் கோழிக்கு. அது பாருங்க. சிகப்பா புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க. பலூன் மாரி வீங்கி இருக்கும். உள்ள ரத்தம் இருக்கும். அது உள்ள ரத்தம் இருக்குது அப்படின்றத நீங்க வலது பக்கம் இருக்கிற மேல வலது பக்கம் இருக்கிற ஸ்லைட்ல பார்க்குறீங்க. சிறுகுடல் பாதிச்சா கீழ 2 படம் இருக்கு பாருங்க. சிகப்பா பலூன் மாதிரி. சிகப்பெல்லாம் உள்ள ரத்தம். ரத்த கசி. தண்ணீர் தீவன தொட்டிக்கு அருகிலேயே கோழிகள் நிறைய நேரம் இருந்து தண்ணீர் பருகி தீவனம் சாப்பிடுறதுனால, அத சுத்தி அடிக்கடி எச்சமிடும். இதனால இந்த இடங்கள் தீவனத்தட்ட சுத்தியும், தண்ணி தட்ட சுத்தியும் சீக்கிரமா ஈரமாகும். இத உன்னிப்பா பார்த்து கிளறி விடணும். தேவைப்பட்டா புதுசா கொஞ்சம் ஆழ்கூளம் போட்டு கிளறி விடணும். இன்னொன்னு செய்யலாம். அந்த தீவனத்தட்டு, தண்ணி தட்டு வைக்கிற இடத்த மாத்தி வைக்கலாம். ஒரு 1 1/2 அடி, 2 அடி தள்ளி வச்சீங்கன்னா, அந்த இடத்துல சரியா இருக்கும். அங்க மறுபடியும் சுத்தி ஈரமாச்சுன்னா, மறுபடியும் மாத்தி வைக்கணும். இப்படிலாம் செய்யணும். அப்பதான் ஆழ்கூளம் ஈரமாகாது. தேவையான அளவு உலர்ந்து இருக்கும். அடிக்கடி கிளறி விடணும். ஒரு நாளைக்கு 2 தடவ. காலைலயே சில பேர் கிளறுவாங்க. அத கிளறதுக்கு பிரத்யேகமா ஒரு 5, 6 அடி கம்புல விரல்கள் மாதிரி மெட்டல்ல செஞ்சு கிளறி விடணும். பாருங்க தீவனத்தட்டு, தண்ணி தட்டு கிட்ட தான் கோழிகள் அதிகம் இருக்குது. கோழிகள் ஆரோக்கியமா வளர்ந்து வித்த பிற்பாடு அந்த ஆழ்குளத்துல இருக்கிற இறகுகள் எல்லாம் பெருக்கி எடுத்துட்டு அப்புறப்படுத்திய பிறகு அதை அப்படியே குவிச்சு பாலித்தீன் பைகளை கொண்டு எல்லா புறமும் மூடி ஒரு 5, 6 நாள் வச்சிருந்தீங்கன்னா அது உள்ள வெப்பம் அதிகமாகி அதில் இருக்கிற கிருமிகள் ஏதாவது இருந்தால் எல்லாம் இறந்துடும். இந்த ஆழ்கூளத்தை மறுபடியும் அடுத்தடுத்த பேட்ச் கோழி வளர்க்கறதுக்கு உபயோகப்படுத்தலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரோக்கியமா கோழி வளர்ந்து வித்த பிற்பாடு அது உபயோகப்படுத்தின ஆழ்கூளத்தை மறுபடியும் உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி குவிச்சு சுத்தி பாலித்தீன் ஷீட் போடணும். ஆழ்குளத்தை வாரி அதுக்குன்னு பண்ணையில ஒரு மூலையில பிரத்யேகமா ஒரு குழி இருக்கும். அதுல இட்டு சில மாதங்கள் மக்கிய பின் அது நல்ல உரம் வயல்களுக்கு. ஆக ஆழ்குளத்தை தினமும் 2 வேளை கிளறி விட்டு ஆரோக்கியமா கோழி வளர்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன் வழக்கம் போல படித்ததில் பிடித்ததை பகிர்வதில் மகிழ்ச்சி. மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம். இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது பகவத்கீதை. மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள். மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம். அருளாளன் சொல்ல ஞானிகள் கேட்பது திரு அருட்பா. ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்பது திருமந்திரம். மகன் சொல்ல மகேசன் கேட்பது பிரணவம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் விசிட் யூடியூப் அறிவோம் கால்நடை.